பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனம், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அற்புதமான வசனம். கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் வரம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே ஆண்டவருடைய வழி எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள் நீ அறியாய். என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாய் மாறும்? என் கரத்துல ஆண்டு இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பார்? நான் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேசத்துல ஆண்டு எப்படி என்னை கொண்டு போய் நிலைநிறுத்துவார்? அவர் கொண்டு போகிற வழி எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் ஆண்டு உங்களை கொண்டு போவார். பிரசங்கி 11 வசனம் 5 படி எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்க எதிர்காலத்தை கர்த்தர் எப்படி மாற்ற போறார் தெரியாது. அதனாலதான் தாவீது ஒரு உறுதியோடு சொல்லுகிறார், என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, தைரியமா இருங்க. உங்க ஃபியூச்சர் ஆண்டுடைய கரத்தில் இருக்குது. ஒருவேளை இயேசு என்கிற நாமத்தை தெரியாத சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய வாழ்க்கை ஏசப்பா கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவரை நம்பி அவர் கரத்துல கொடுக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டு அதிசயமா நடத்துவார். எப்படி இந்த காரியத்தை ஆண்டு செய்ய போறார் தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியாது, எனக்கு ஆண்டு எப்படி பிள்ளைய கொடுக்க போறார். எனக்கு வயசு 100 ஆயிருச்சு, என் மனைவிக்கு 90 வயசாயிருச்சு, ஆண்டு எப்படி செய்வார்? வாக்கு தத்தம் பண்ணுகிறவர் உண்மையுள்ளவர். கொடுப்பேன்னு சொன்னார்னா அவர் வாக்கு கொடுத்தாருன்னு நிச்சயம் செய்வாருங்க. எனக்கு எப்படி நடக்கும், என்ன நடக்கும் கவலையே படாதீங்க, அவர் வாக்கின்படி அவர் கொண்டு போவார். இந்த சிங்கப்பூர் தேசத்துக்கு ஆண்டவர் 2001 என்னை கொண்டு வந்தார், குடும்பமா எங்களை கொண்டு வந்தார். ஆனால் 2000வது ஆண்டுல முதல் முறையாய் வருகிற பொழுது ஆண்டுடைய வார்த்தையின்படி கடந்து வந்தேன். ஆனால் விசுவாச பாதையில, சோதனையின் பாதையில் ஆண்டு வைத்திருக்கிற திட்டத்தில் நடக்கும்படியாய் திரும்பி கடந்து போனேன். வேறு கான்டினென்ட்டுக்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு எங்களை கொண்டு சென்று அங்க ஒரு புதிய வேலையை கொடுத்து அங்க எல்லாவற்றையும் செட்டில் பண்ணி கொடுத்தார். தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி நீங்க வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த இடத்துல இருப்போம் சொல்லி ஒப்பு கொடுத்தோம். அவருடைய சித்தம் ஒரு சில மாதங்கள்ல என் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்து அவர் முன்குறித்த வாக்கு பண்ணின சிங்கப்பூர் தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து அவர் நிறுத்தினார். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாதுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை மாறுமா, இந்த கண்ணீர் மாறுமா, இந்த உபத்திரவம் மாறுமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, மாறுமா, கிடைக்குமா, இது இந்த காரியத்துல திருப்பம் ஏற்படுமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயம் உங்களுக்கு திருப்பம் ஏற்படும். கர்த்தர் முன்குறித்திருக்கிற வேளையில எல்லாத்தையும். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்திற்கு என்ன ஒரு ரகசியம்னா, ஆண்டு என்ன திட்டத்தை கொடுத்தாலும், என்ன பாதையை கொடுத்தாலும் 100% சரண்டர். இந்த தேசத்துல கொண்டு வந்து அவருடைய கிருபையினால வேலையில உயர்த்தி மகிமையான சிகரங்களுக்கு கொண்டு போனார். அவருடைய சத்தம் கடந்து வந்தது, தேவனுடைய நடத்துதல் கடந்து வந்து நான் அழைக்கிற ஊழியத்திற்கு வான் அழைத்த பொழுது எதை குறித்து யோசிக்காம, ரொம்ப குடிச்சு காரியங்களை குறித்து யோசிக்காம தேவ சமூகத்துல 100% சரண்டர். திடீரென்று சில மாற்றங்கள், மாறுதல்கள் வருகிறது. ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அற்புதமாய் ரெகபோத்தை கொடுத்து தேசத்துல பழுகி பெருகும்படியா தேவன் கரம் பிடித்து நடத்தி வருகிறார். அந்த பாதையில் அவரோடு நடந்து வருகிற இந்த 25 ஆண்டுகள் அனுபவத்தில் சொல்லுகிற, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீங்க அறிய முடியாது, ஆனால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாறுதல் வரும். இயேசுவே என்னை மாற்றும், ஏசப்பா எனக்கு மாறுதல் கொடுங்க, ஏசப்பா நிந்தனையை மாற்றுங்க, அவமானத்தை மாற்றுங்க, கண்ணீரை மாத்துங்கன்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் எப்படி மாற்றுவார் என்று தெரியாது, ஆனால் உங்களுக்கு நிச்சயம் மாறும். இந்த மாதத்துல திருப்பங்கள், மாற்றங்கள், கண்ணீர் துடைக்கப்படுகிற அதிசயமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசு உங்களை நேசிக்கிறார், மாற்றங்களை கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார். எல்லா இடத்துலையும் நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. எந்த இடத்துல நீங்க வாழாக மாட்டீங்க,
கர்த்தர் உங்களை தலையாக்குவார். God bless you.